சார் கார் எடுங்க சார். என்ன சார் காரை நடு ரோட்டில் போட்டு வச்சிருக்கீங்க? இந்த பக்கம் போக முடியாதப்பா. நீ ஒரு காரியம் பண்ணு, திரும்பி போயிடு. சார் நான் அவசரமா போகணும். அவசரமா இல்ல, எப்படி போனாலும் மேல போய் சேர்ந்துருவீங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டல்ல? ஏய் போடா. என்னம்மா உன்னோட லட்சுமி இன்னுமா வரா? ஏங்க ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க. ஒரு நிமிஷம். டேய் என்னாச்சு? டேய் நான் வந்துகிட்டு தான்டா இருந்தேன். வர்ற வழியில காரை குறுக்க மறிச்சு இங்க பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னாங்க. குழந்தை வேற கூட இருந்ததா, அதான் நான் பயந்து திரும்பிட்டேன்டா. சாரிடா. டேய் எதுக்கு சாரி சொல்ற? வேற என்னடா சொல்றது? அமுதா சொதப்பிட்டான். ஆமா சொதப்பல, சொதப்ப வச்சோம். என்னம்மா அந்த குழந்தை வருமா வராதா? லட்சுமி பூஜை பண்ணாட்டி அபசோகனம் ஆயிடுமே. யமகண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்கு. அப்புறம் பொழுது சாஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த பூஜையை பண்ணக்கூடாதுமா. இப்ப குழந்தைக்கு எங்க போவீங்க? மாமா நீங்க தான் ஏதாவது பண்ணணும். அதா பக்கத்துல ஏதாவது சின்ன குழந்தை இருந்தா கூட்டிட்டு வரட்டா? அதுக்கு அவசியமே இல்லை, நானே வந்துட்டேன். ஆத்தாடி வந்துட்டா என் ஆபத்தாண்டவே. ஐயா சாமியே வாயா வாயா வாயா. என்ன அப்படி பாக்குற? நீ தானே கூப்பிட்ட. மாமா சரி சரி, லட்சுமி தேவி வந்துட்டா. உன் நல்ல மனசுக்கு எதுவுமே தப்பா நடக்காதுமா. சீக்கிரமா பாத பூஜை பண்ணுமா. வாங்க. சொல்லுவோமா? எங்க என்னங்க குழந்தை வராதுன்னு சொன்னீங்க, ஆனா இங்க குழந்தை வந்திருக்கு. ஏய் என்ன உளர்ற? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்க வந்துட்டு இருந்த குழந்தைய நான் தான் இப்ப திருப்பி அனுப்பி விட்டேன். நான் இங்கே தானே இருக்கேன். இதை விட்டு வேற வழியும் கிடையாது. அப்புறம் எப்படி அங்க வந்திருப்பாங்க? அப்போ இது யாரு?
என்ன முதா பயந்துட்டியா? உன்னை நான் தோக்க விட்டுருவேனா? என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் உண்டு. நான் வரேன். நல்ல வேளைம்மா, லட்சுமி பூஜை ரொம்ப சிறப்பா அமைஞ்சுது. எந்த குத்தம் குறையும் இல்லாம இந்த அம்மனோட அருள் நிறைஞ்சு கிடக்கு. சரி, கடைசி பூஜை துர்கா பூஜை. அதையும் சிறப்பா பண்ணிடலாமா? ஆ இப்போ துர்கைக்கு படிச்சதை எடுத்து கொடுங்க. ம் ம் ம். வாங்க. என்னங்க? எல்லா பூஜையும் நீ தப்பா தான் பண்ண. உனக்கு துர்க்கையோட அருள் கிடைச்சிருக்காது. உன் கையால வாங்கினா எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. அதனால எல்லா பூஜையும் சிறப்பா பண்ண அமுதா கையாலே வாங்கிக்கிறோம். அமுதா, நீயே உன் கையால குடுமா. நீ தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். உனக்கு எல்லா செல்வமும் இந்த அம்மனோட அருளும் நிச்சயம் கிடைக்கும். பண்ணி ஜெயிச்சாங்கன்னு நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் ஊர் மக்களே சொல்லிட்டாங்களே. இந்த கொலுவுல சிறப்பா பூஜை பண்ணது அமுதாதான். அம்மனோட அருள் பரிபூரணமா உனக்கு. மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணாலும்
இந்த அம்மன் ஏத்துக்குவா. ஆனா உன் மனச நிறைய அழுக்க வச்சுக்கிட்டு நீ என்னதான் பண்ணாலும் உனக்கு பலன் கிடைக்காதுமா. இனிமேலாவது மனச சுத்தமா வச்சுக்கிட்டு பூஜை பண்ணு. அன்னலட்சுமி, அப்ப நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. அப்பத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. தீர்க்க சுமங்கலியா இருமா. வரேன். போயிட்டு வாங்க. வரேன். பார்த்து பத்திரமா போ. என்ன ஏதோ பெருசா சொன்ன, என் முகத்துல கரிய பூச போறேன்னு. இப்ப யாரு கரிய பூசிட்டு நிக்கிறா? நாங்க யாருமே உன்னை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளணுங்கிற அவசியமே இல்ல. நீ பண்ற இந்த கேவலமான விஷயமே உன்னை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பிரும். நவராத்திரி முடியிற 10வது நாள் தசரா அசுரனை சூர சம்ஹாரம் பண்ண நாள். அன்னைக்கு நான் உன்னை வதம் பண்ணுவேன். இது இந்த துர்க மேல சத்தியம். ஒரு விஷயத்த பண்ணும்போது அத ஆத்ம திருப்தியோட பண்ணணும். நமக்கு அந்த விஷயத்த பத்தி தெரியலனாலும் தெரிஞ்ச அளவுக்காவது பண்ணணும். அதை விட்டு போட்டு இப்படி தப்பு தப்பா பண்ணா இந்த பூஜையில மட்டும் இல்ல, எந்த பூஜையிலுமே ஜெயிக்க முடியாது. நாங்க யாருமே உன்னை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளணுங்கிற அவசியமே இல்ல. நீ பண்ற இந்த கேவலமான விஷயமே உன்னை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பிரும். ஏ அமுதா, என்னையா தோக்கடிச்சு அவமானப்படுத்துற? நீ இருந்தா தானே உன்னை ஜெயிக்க முடியாது. உன்னையே இல்லாம பண்ணிட்டா? ஆமா, நீ செத்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். உன்னை அப்படியே நிம்மதியா தூங்க வைக்கிறேன். நாளைக்கு காலையில டீ போட அடுப்பை பத்த வைப்பேன். பூம் அப்படின்னு வெடிச்சு செத்துருவேன். நான் அதை சந்தோஷமா ரசிப்பேன்.
இவங்க எதுக்கு இன்னத்துக்கு வராங்க? தூங்கு அமுதா, தூங்கு. இனிமே உன்னை பார்க்க முடியாது. அதான் உன்னை நல்லா பார்க்கறேன். வரட்டா? மணி 6 ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கா. இந்நேரம் அடுப்பை பத்த வச்சு பரலோக போயிருக்க வேணாமா? இதுக்கு கொஞ்சம் கூட குடும்ப பொறுப்பே இல்லை. எந்திரி எந்திரி, இதுதான் நீ எந்திரிக்கிற கடைசி நாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஊதா. சீக்கிரம் உள்ள போ. அம்மா அமுதா. அத்தை எழுந்துட்டியலா? ஆமாண்டா, லேசா தலைவலிக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காஃபி போடுறியா? அப்படி சொல்லுடி என் தங்கம். மாச மருமக உயிருக்கு நீயே உள்ள வச்சிருக்க. தோ எடுத்துட்டு வரேன். அமுதா, இவர் எதுக்கு நிப்பாட்டினாரு? சொல்லுங்க. எனக்கு ஒரு காஃபி. சரி.